இன்னொரு நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்? இன்னைக்கு என்ன கருவாட்டு பொரியல். கருவாட்டு பொரியல், அப்புறம் புளி புளி புளிப்பிணையல், புளிப்பனச்சல், புளிப்பிணையல், கருவாட்டு பொரியல். நகர கருவாடா? முரட்டு ஊண்டு இருக்கு இன்னைக்கு. கை எடுத்துக்கோ, காட்டிக்கிறோம். இந்த கருவாட்டை அடிச்சு ஆளே இல்லை. பொரியலுக்கு இது நல்லா இருக்குண்ணே, நகர கருவாடு. மக்களே வணக்கம், நான் ஜெகன். இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி ரொம்ப சுவையான ஒரு சாப்பாடு. புளிப்பிணையல், பச்சை புளி, வெங்காயம், பட்டை வத்தல், கொஞ்சம் உப்பு போட்டு புளி பிணைஞ்சு நம்ம கருவாடு பொரித்து சாப்பிட போகிறோம். கருவாட்டில் பொரியலில் ரொம்ப சுவையான, எனக்கு பிடித்த, இப்போ எங்கள் சுற்று வட்டாரத்தில் கருவாட்டு பொரியலுக்கே உண்டான ஒரு கருவாடு நகர கருவாடு. ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியான ஒரு கருவாடை பொரித்து புளியை நம்ம புளித்தண்ணி வந்து வச்சு ஒரு சாப்பாடு முறை. நம்ம வந்து தண்ணி வந்து வீட்டிலேருந்து அதிகமாக கொண்டு வராதனால கடல் தண்ணியிலேயே நம்ம இந்த கருவாடை ஒரு கழுவ போகிறோம். அடுப்பை கூட்டியாச்சு. என்னது இதை நம்ம சமைக்க போகிற அடுப்பு. ஒரு 3 கல்லை வச்சாச்சு. நிறைய ஓலைகள்லாம் இந்த முள்ளு கிடக்கு. இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் நிறைய நெடுக இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால நிறைய நபர்கள் குடும்பத்தோடு வந்து இது எங்களை போலவே சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. மற்றவங்கெல்லாம் இன்றைக்கி ஏதாவது கறி ஏதாவது எடுத்து சமைப்பாங்க. நம்ம கறி ஆல்ரெடி ஒரு வீடியோ இப்போ சமீபத்தில் போட்டோம். இப்போ இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு கருவாட்டு பொரியல், அதுக்கு ஒரு புளிப்பிணையல் தண்ணி வச்சு சாப்பிட்றது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும். அப்படியான ஒரு சாப்பாட்டை எங்கள் கடற்கரைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பனைமர காட்டுக்களை வச்சு சமைக்கிறது ரொம்ப நல்ல ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருக்கும். இது இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இந்த கருவாட்டு பொரியலும் இந்த புளிப்பிணையல் தண்ணியும் அந்த சாப்பாட்டோடு சேர்த்து சாப்பிட்றது எப்படி இருக்குன்னு தொடர்ந்து இப்போ கவனிங்க. நல்லா சுண்டை வதக்கின அந்த வெங்காயத்தை வச்சு கஞ்சி சாப்பிட்றதே ரொம்ப அருமையாக இருக்கும். இங்கே இருக்குடா தக்காளி இதுக்கு அவ்வளோ இப்போ நம்ம வைக்க போகிறது புளித்தண்ணி, புளிப்பிணையல். இது பேர் என்னடா? புளிப்பிணைச்சலாம். ஒவ்வொரு ஊர் பகுதியிலும் ஒவ்வொரு விதமான பேரில் இந்த டிஷ்ஷுக்கு உண்டு. ஆமாம், இது பச்சை புளி ரசம், புளி, வெங்காயம், சின்ன வெங்காயம், பட்டை வத்தல், அப்புறம் தக்காளி, தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு இது ஒரு பிணையலாக ஒரு ரசம் மாதிரி, பச்சை புளி ரசம். ஆரம்பிக்கலாம்டா. போதும். மல்லி போதும். அது போட்டு இது வந்து நாங்கள் வந்து உப்பு கொண்டு வரல, அதனால் கடல் தண்ணி ஒரு டப்பாயில் பிடிச்சிட்டு வந்துட்டோம். வந்து உப்புக்கு கரெக்டாக இருக்கும். ஆமாம், ஊற்றிக்கடா. ரொம்ப புளி வேணாம்டா, தண்ணி ஊற்றிக்க. வந்து நிறைய போட்டாச்சு. இதில் வத்தலுக்கு பதிலாக சின்ன மிளகாய் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சிலருக்கு மிளகாய் போட்டு பிடிக்கும், சிலருக்கு பட்டை வத்தல். என்னடா தண்ணி பத்தல், உப்பு பத்தலையா? உப்பு பத்தலை.
நம்ம தேவையான அளவுக்கு இதில் ஊற்றிக்கிறோம். போதும். சோத்து வித்தெல்லாம் ஊற்றி அடித்தோமா தலை ஒரு சட்டியாக இருந்தாலும் பத்தாது நமக்கு. அத்தாடி நல்லா இருக்கடா. காட்டில் இப்படித்தான் சமைப்பாங்க. ஒரு வயக்காட்டில் வேலை வைக்கிறவங்க. ரெடி. போய் நம்மளுக்கு புளிப்பிணைகள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கருவாட்டை போட்டு ஒரு வதக்கிடுவோம். தூக்கி வச்சுறா. எண்ணெய் ஊற்றிக்கிடுவா. என்ன ஊற்றுறா, இன்னும் கொஞ்சம் ஊற்றுறா. பார்த்துட்டு ஊற்றிக்கலாம். போட்டு எல்லாத்தையும் போட்டு. விதையை தட்டிக்கிற கூடாது. விதை அப்புறம் விதையா போகும், கருவாடு இருக்காது. அப்போ அந்த காரம் வரும்டா. டேய் போட்டுற. போதும் போதும். காரம் தண்ணி ஊற்றாது, அப்படியே எண்ணெயிலே தான் நடக்கும். சிட்டியில் இருக்கீங்கலாம் தெரியாது. ஏன்னா தண்ணி ஊற்றாதரா. தண்ணியில் ஊற்றல, தண்ணி ஊற்ற கருவாடு. இல்லை உனக்கு உப்பு கரெக்டாக இருக்கா? போதும்ண்ணே. உப்பு குறைவாக இருக்கா அதிகமாக இருக்கா? கரெக்டாக இருக்கு. கரெக்டாக இருக்கா? ஏன்னா சின்ன வயதில் இது போலலாம் நண்பர்களோட வெளியே சேர்ந்து அப்பப்போ சமைச்சு சாப்பிட்ருப்போம். நிறைய நபர்களுக்கு இப்படியான ஒரு அனுபவம் இருக்கும். எங்கள் ஊரில் முழுவதுமே இந்த கடற்கரை ஏரியா முழுவதுமே இந்த பனங்காட்டு பகுதி தான். ஏதாவது பண்டிகை காலங்களில் நிறைய நண்பர்களோடு சேர்ந்து இப்படி வந்து கூடி உட்காந்து விதவிதமான சமையல்களை சமைச்சு சாப்பிட்டு ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை எடுத்துகிட்டு போவாங்க. அப்படியான ஒரு அனுபவ முறை. இன்றைக்கி அந்த புளிப்பிணைகள் பெரிய ஏதாவது இன்றைக்கி வந்து சிக்கன் எடுத்து ஏதாவது உப்பு வரட்டலோ இல்லை ஒரு குழம்பு மாதிரி வச்சு சாப்பிடலான்னு பிளான் பண்ணோம். இன்றைக்கி அப்படியான ஒரு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் இப்போ நம்ம செஞ்சுருக்க இந்த டிஷ்ஷு வந்து ரொம்ப அட்டகாசமானது. நிறைய நபர்களுக்கு இந்த வீடியோவை நிறைய நபர்கள் கிராமத்துலேருந்து பார்க்கக்கூடியவங்க, சிட்டியில் இருக்கிறவங்க கிராமப்புற வாழ்க்கையில் இந்த ஒரு டிஷ்ஷை கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிட்ருப்பீங்க. இப்போ சாப்பிடும்போதே அதை பார்க்க எச்சு ஊறிக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா புளி தண்ணி நல்லா வந்திருக்கு, இந்த கருவாடு நல்லா வந்துகிட்ருக்கு. இந்த கருவாட்டு பொரியலுக்கு நகர கருவாடு எனக்கும் சரி தம்பி வினோத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். எங்கள் சுற்று வட்டாரத்தில் கருவாடு பொரியலில் இந்த கருவாடு ரொம்ப பேருக்கு எனக்கு பிடித்தமான ஒரு கருவாடு. உங்களுக்கு நிறைய கருவாடுகள் இது போல் பொரித்து சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். என்ன கருவாடுலாம் இது போல் சமையலுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்கிறதையும் இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பாருங்கள், சாப்பிட்ற வரைக்கும் பாருங்கள். நீங்கள் மறுநாள் இந்த வீடியோ பார்த்த பிறகு கட்டாயம் இதை உங்கள் வீட்டில் ஒரு டிஷ்ஷாக செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்து ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். என்னடா நம்மளை அடிப்பிடிக்கல. கருவாடு நல்லா வெந்து உடஞ்சிருக்கு. ஆமாம். இப்போ இதில் கிடைக்கக்கூடிய இந்த ஒரு என்ன சொல்கிறது, இந்த டேஸ்ட்டு இந்த சுவைக்கு அடிமையானவங்க வேறு 5 ஸ்டார் ஹோட்டலில் கூட வேறு விதவிதமாக வந்து அதிக விலைக்கு வாங்கி சாப்பிட்டாலும் இந்த டேஸ்ட்டுக்கு ஈடாகாது. மனம் அப்படி இருக்குது. இந்த கருவாட்டு மனம், சின்ன வெங்காயத்தோட வாசம்,
மற்ற அடி கொஞ்சமாக எடுத்துக்க, ரொம்ப வேணாம். சீரகத்தை கொஞ்சமாக கையில் எடுத்து ஒரு கசக்கி போட்டோம்னா நல்லாயிருக்கும். வாடகை பற்றி இல்லை, வாடகை எப்படி இருக்கு, இழுக்குவே. இப்போ ஒத்தாளாக சாப்பிட்டா கூட எல்லாத்தையும் காலி பண்ணிடலாம். போய் தெரியல 5 அப்படியே கிடக்கட்டும் வேணாம்லே, இந்த கிடக்கட்டும். சரி. எடுத்துகிட்டு போய் நம்ம சாப்பிட்ற ஏரியாவில் வச்சுக்கிறோம். சரி, வரேன்னு வாங்க, வரலன்னா இருங்க, கஞ்சி குடிக்க போகிறேன். ஆமாம், வினோத் வந்து கஞ்சி என்ன? ஆமாம், இருக்குமா? கருவாடு, வினோத்து கஞ்சி. ஆமாம், அது இல்லாமல் புளிப்பணியர், கத்திரிக்காய் கூட்டு வேறு இருக்குது. வீட்டில் இருந்து கொண்டு வந்திருக்கேன். ஆமாம், கத்திரிக்காய் கூட்டு, வெங்காயம் எல்லாம் போட்டு விட்டுருக்காரு நம்ம வீட்டில். நம்ம அப்படியே வேலைக்கு போகிற மாதிரி. தடு எப்படா? புளி சரியான புளிண்ணே, சூப்பராக இருக்குண்ணே. நல்லா இருக்கா? அடிச்சு நொறுக்கலாம். கருவாடா அருமையாக இருக்குது, நல்லா இருக்குது. பரவாயில்ல பரவாயில்ல. சாப்பாடு சுடுசோறு, இதில் எல்லோரும் சாப்பிட வாங்க. சாப்பாடு ரொம்ப மணமாக இருக்குது. இந்த கருவாட்டோட மனம், இந்த புளி தண்ணியோட இந்த கலர்லாம் பார்த்தோன்னே எச்சு ஊறிக்கிட்டே இருக்குது. நல்லா இருக்குடா வேணாத்த. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. எப்படிண்ணா இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. எதிர்பார்க்காத ஒரு சாப்பாடு இன்னைக்கு. வேறு ஏதாவது எடுத்து சமைக்கலான்னு பார்த்தோம், ஆனால் இப்படியான ஒரு சாப்பாடு செய்யணும்னு இன்றைக்கி இருந்திருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் இப்படி ஒரு சாப்பாடு. இந்த புளித்தண்ணி பிணையெல்லாம் வந்து நிறைய நபர்கள் வந்து ரொம்ப ஏளனமாக கேலியாக பார்ப்பீங்க, ஏடா இதெல்லாம் ஒரு சாப்பாடா அப்படின்ட்டு. இது சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். எங்கேயுமே கிடைக்காது. செஞ்சு பாருங்கள், நம்மளால் தான் வீட்டில் செய்ய முடியும். ரொம்ப நல்லா இருக்குது. அந்த கருவாட்டு பொரியலுக்கும் அதுக்கும் சின்ன வெங்காயம் போட்டு தான் செஞ்சுருக்குறோம். நல்லா இருக்குது. இந்த புளித்தண்ணியே இல்லாட்டா கூட அந்த கருவாட்டு வெங்காயத்தை மட்டுமே வச்சு விரசி சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும்.
ரொம்ப நாள் உங்களோட நினைவுகளில் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த சாப்பாடு. அப்படியான ஒரு சாப்பாடு. இன்றைக்கி வந்து தம்பி வினோத்தும் அவரோட உதவி தான் இன்றைக்கி எல்லாமே. நல்லா கருவாடெலாம் நல்லா க்ளீன் பண்ணி கடற்கரையிலே அலசிட்டோம். உப்பு கொண்டு வரட்டா கூட கடல் தண்ணி, அந்த உப்பு தண்ணியவே பயன்படுத்திட்டோம் புளி பிணையலுக்கு. கரெக்டாக இருக்குது. ரொம்ப நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு சாப்பாடு அனுபவம். உங்களுக்கு இது போல் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன மாதிரியான வீடியோக்கள், இது போல் ஒரு சமையல் வீடியோக்கள் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், நிச்சயமாக தொடர்ந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். எடுத்து அப்படியே கடிடா. அதில் ஊற்றிக்கிறியா? வணக்கண்டா கருவாடு பொரிச்ச இந்த சட்டியிலே வந்து இந்த கருவாட்டு வெங்காயம் எல்லாம் இருக்கிறதுல இந்த சாப்பாடை நம்ம அதில் அப்படியே கொட்டி ஒரு விரசுனோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வினோத்து, பிரியாணிலாம் பக்கத்தில் நிற்காதரா. அத்தாடி பிடிச்சி சாப்பிட்டவன் பிரியாணிலாம் என்ன எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நமக்கு ஒரு கை கொடுங்க. ஆமாம், இந்த வினோத்து எப்படி இருக்கு? அத்தாடி ஆத்தா நல்லா இருக்கா? ரொம்ப நல்லாயிருக்கு. சின்ன வெங்காயத்தோட ஃப்ளேவர்லாம் ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். கருவாடோட சின்ன சின்ன துண்டுலாம் கறி துண்டு மாதிரி கிடக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த புளித்தண்ணிக்கும் நல்லாயிருக்கு, இந்த கருவாட்டு விரசுறதுக்கும் நல்லாயிருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நாங்கள் ஏதோ சும்மா ஏனோ தானமாக செஞ்சு நல்லாயிருக்குன்னு சொல்கிறதுக்காக சொல்லலை, அவ்வளோ அருமையாக இருக்குது. எங்களோட வீடியோக்கள் வந்து இது போல் வித்தியாசமான ஒரு சமையல் சார்ந்த உணவு வீடியோக்கள் வந்து தொடர்ந்து வரும். வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். யூடியூப்பில் இந்த சேனல் சாயலுடி ஜெகன்கிற பேரில் இருக்குது. கிராமப்புற வித்தியாசமான உணவு முறைகளை தொடர்ந்து வீடியோக்களை கொடுப்போம். ரொம்ப நல்லாயிருக்கு.